நெல்லை மாவட்ட கடலோர விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் ஆர்வத்திற்கு தீனி போடும் விதமாக முதலமைச்சர் அறிவித்த பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணி விரைவில் தொடங்க உள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை காண்போம். ஏராளமான மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே பல வீரர் வீராங்கனைகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் புகழ் சேர்த்துள்ளனர். அவர்களைப் போல நெல்லை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் பலர் மிகுந்த விளையாட்டு ஆர்வம் கொண்டுள்ளனர். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நெல்லை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராதாபுரத்தில் சர்வதேச தரத்துடன் விளையாட்டு பயிற்சி மையம் மற்றும் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என அறிவித்தார். தற்போது அதன் கட்டுமான பணிகளுக்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அறநிலையத்துறையோட அந்த விளையாட்டு ஆணையமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. தாமஸ் மண்டபம் அருகே கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடி ரூபாய் அளவில் முதல் கட்டமாட்டு பணிகள் ஆரம்பிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விரைவிலேயே டெண்டர் வரும். ராதாபுரம் அருகே விஜயாபதி தாமஸ் மண்டப பகுதியில் புதிய விளையாட்டு அரங்கம் அமைய உள்ளது. இதற்காக 10 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். இந்த இடமானது கன்னியாகுமரிக்கு மிக அருகில் 20 கிலோமீட்டரிலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் மிக அருகாமையில் இருப்பதால் எம் மீனவ இளைஞர்கள் நல்ல ஒரு விளையாட்டு திறனை வெளிக்கொண்டர வேண்டும் என்பதாக உள்நாட்டு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டர வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த திட்டம் கிடப்பில் போட்டு விடாமல் மிக விரைவிலே இந்த வேலையை ஆரம்பித்து மீனவ இளைஞர்களின் எதிர்கால சிந்தனையை விளையாட்டிலே பல்வேறு திறமைகள் வெளிக்கொண்டர வழிவகை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவித்து ஒரு நடவடிக்கை இல்லாதனால எங்களுக்கு சில ஏமாற்றமாக இருந்துச்சு, அறிவிப்போடு நின்று போகுமோ என்று. ஆனால் தற்சமயம் இதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படுகின்றோம். அந்த நிதியை பயன்படுத்தி கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த மைதானத்தை அமைச்சு மீனவ மக்களுக்கு நல்லதொரு நேர போக்காக்கி வீணான கதைகளில் ஈடுபடாமல் அவங்க நல்ல மாதிரி விளையாட்டில் முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறோம். அரங்கத்துக்கான விரிவான திட்ட அறிக்கையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தயார் செய்துள்ளது. சர்வதேச தரத்துடன் புதிதாக அமையவுள்ள இந்த பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் கடலோர பகுதி விளையாட்டு ஆர்வலர்களுக்கு வரப்பிரசாதமாகும். சன் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.